112. 112வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதமானது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அவன் பாக்கியவான், அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை குறித்ததான சங்கீதமாக இது இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னது? தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. போன வாரம் சொன்னாங்கன்னு நினைக்க பாஸ்டர்மா பேசும்போது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னது? மரியாதை கொடுக்கறது, கர்த்தர் சொல்கிறத கேட்குறது. 9 மணிக்கு ஆராதனைன்னா எத்தனை மணிக்கு வரணும்? 9:30க்கு வரணும். அதுதான் மரியாதை கொடுக்குறது. 9:40க்கு 10 மணிக்கு, அதுதான் மரியாதை கொடுக்குறதா? மரியாதை கொடுக்குறதுனா 9 மணிக்கு வாங்கன்னா எப்படி மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்களேன். ஒரு 8:45க்கு வர்றது தான் மரியாதை கொடுக்குறது, இல்லை ஒரு 9 மணிக்குள்ளேயாவது வர்றது தான் மரியாதை கொடுக்குறது. மரியாதைங்கிறது உங்களுக்கு எப்படி புரிகிறதுக்காக சொல்கிறேன், உங்களை யாரும் குறை சொல்லலை, தப்பாக சொல்லலை. நீங்கள் வழக்கம் போல் எப்படினாலும் வாங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக என்ன சொன்னேன்? மரியாதை கொடுக்குறதுனா 9 மணி ஆராதனைன்னா 8:45லேருந்து 9 மணிக்குள்ளே வர்றது தான் மரியாதை கொடுக்குறது. 9 வரைக்கும் வர்றது அவன் மரியாதை பண்ணுறது. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. புரியுதா? இனி மறக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணத்தை சொன்னால் மறக்காதுங்கிறதுக்காக நான் இந்த இதை சொன்னேன், மற்றபடி தப்பாதுன்னு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த சங்கீதம் என்ன? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய பாக்கியத்தை குறித்து, அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கூறப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பேச போகிறேன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத குறித்து தான் அதிகமாக நான் பார்த்துருக்குறோம். நான் இதை இப்போ எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, நீதிமானுடைய குணநலன்கள். யாரெல்லாம் நீதிமான்? இல்லை, யாரெல்லாம் நீதிமான்? கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் நீதிமான்? இன்னும் நிறைய பேருக்கு என்னது இல்லை, விசுவாசம் இல்லை. சரி, கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க நீதிமான். சரியா? இப்போ உங்களுடைய குணம், இப்போல்லாம் நீங்களாம் நீதிமான் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய குணநலன்கள் இப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய குணநலன்கள் இப்படி இருந்தால் சூப்பர், குணநலன்கள் இப்படி இல்லைன்னா நம்ம மாற்றிக்கணும், எனக்கும் சேர்த்து. சரியா? முதல் குணநலன்கள் நன்றி நிறைந்த உள்ளவனாக இருக்க வேண்டும். யார்? நீதியுள்ளவன். நீதிமான்னா நீதியுள்ளவன் அர்த்தம். நீதியுள்ளவன்னா இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு வந்திருக்கிறது. சூரியனோட வெளிச்சம் நிலவுக்கு போய் இரவு என்ன வெளிச்சமாக இருக்குது, அதுபோல் சூரியன் இயேசு கிறிஸ்து, நிலவு நம்ம, அவர் வெளிச்சம் நம்ம மீது பட்டு நாம் பூமிக்கு பிரகாசமாக இருக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது இயேசு கிறிஸ்துவோட குணநலன்கள் நம்மள்ட்ட இருக்கணும். நீதியுள்ளவனுடைய குணநலன்களை பார்க்க போகிறோம். யாருடைய குணநலன்களை பார்க்க போகிறோம்? இப்போ உங்கள் பேரை சொல்லுங்கள். விஜயோட குணநலன்களை பார்க்க போகிறேன். உங்கள் பேரை சொல்லுங்கள். வாய் கொண்டு வந்தவங்க சொல்லுங்கள், வாய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா சொல்ல வேண்டாம். விஜயோட குணநலன்களை பார்க்க போகிறேன். சரி, முதல் குணநலன்கள், நீதியுள்ளவனுக்குரிய குணநலன்கள் என்னது? நன்றி நிறைந்தவனாக இருக்கணும். 2வது குணநலன்கள் தாராள குணமுள்ளவனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? தாராள குணமுள்ளவனாக இருக்கணும். 3வது நேர்மையுள்ளவனாக இருக்கணும். 4வது நிர்வாகத்திறன் உடையவனாக இருக்கணும். 5வது நித்திய நோக்கை உடையவனாக இருக்கணும். நித்திய நோக்குனா பரம அழைப்பை நோக்கி இருக்கணும். பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் நம்மளோட, அதுக்காக தான் நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வரோம். நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இப்போது நன்றியுள்ளவனாக நம்ம என்ன பண்ணுறோம்? மோஸ்ட்லி எல்லாருமே இருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி நம்ம செலுத்துவோம். 2வது குணம் என்னது?
ஜெனராசிட்டி அப்படிம்பாங்க, தாராள குணம் உள்ளவர்கள். தாராள குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த வேலையில் நம்ம பார்க்கணும். முன்னாடி கிறிஸ்தவம் அதிகமாக வளர்ந்ததுக்கு காரணம் சுவிசேஷம் அதிகமாக பரவப்பட்டதை பார்க்கிலும் மிஷினரிகள் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பிரதிபலித்தாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க சொத்தெல்லாம் அங்கே விற்றுட்டு, ஃபாரினில் விற்றுட்டு, இங்கே வந்து டேம் கட்டினாங்க, இங்கே வந்து ஸ்கூல் கட்டினாங்க, இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க, அதெல்லாம் கட்டினாங்க. அப்போ ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மருத்துவம், படிப்பு, இந்த மாதிரி அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி பண்ணப்பட்டுச்சு. எப்படி பூர்த்தி பண்ணப்பட்டுச்சு? பணம் இருந்ததுனால பூர்த்தி பண்ணப்பட்டுச்சு. இந்த பணம் எப்படி வந்துச்சு? வெளிநாட்டவர்கள் இந்தியா மீது கொண்ட பாரத்தினால இந்தியாவுக்கு வந்து அங்கே பணத்தை ஃபுல்லாத்தையும் செலவழித்து, அந்த பணத்தை ஃபுல்லாக அவங்க சொத்தை ஃபுல்லாக விற்று, அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே ஃபண்டிங் பண்ணி கிறிஸ்தவத்தை என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. ஜஸ்ட்டு போய் நான் இயேசு கிறிஸ்து நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லுகிறதுனால மாத்திரம் கிறிஸ்தவம் வளர்ந்துடாது. நான் கிறிஸ்தவனாய் வாழணும். அப்போது ரெண்டாவது குணம், தாராளமான குணம் நமக்கு இருக்கணும். நமக்கு இருக்கிறதுல நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் வாயினால் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும்? கொடுக்கணும். மூன்றாவது காரியம், நேர்மையாக வாழணும். நேர்மையாக வாழணும்னு எப்படின்னா, நம்முடைய செழிப்பு, நம்பிக்கை இந்த நேர்மையை பாதிக்கக்கூடாது. பணம் இருக்குங்கிறதுனால சர்ச்சில் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. சரியா? பாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அந்த அந்த ஒரு செல்வ செழிப்பு, இல்லை நான் தான் பெரியவங்கிற எண்ணம் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம தலையில் வந்துடக்கூடாது. அடுத்து நிர்வாகத்திறன், ஸ்டூவர்ட்ஷிப் அப்படிம்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில் என்ன 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 உதாரணமாக வச்சு தான் இதை சொல்கிறேன். ஒழுக்கமான விஷயம் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஒழுக்கமே கிடையாது முன்னாடி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து மாற்றிட்டு வரேன். எனக்கு வந்து ஒழுக்கங்கிறதே கிடையாது. ஒழுக்கம் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, கேரக்டரை சொல்லலை, கரெக்டான டைமை, சொன்னதை சொன்னபடி நடத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அது வந்து எங்கள் பாஸ்டர் மாட்ட கேட்டிங்கன்னா ஒரு நாள் பூரா என்ன வச்சு கிளாஸ் எடுப்பாங்க, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போது ஒழுக்கங்கிறது என் வாழ்க்கையில் முன்னாடி கிடையவே கிடையாது. ரொம்ப கேவலமான வாழ்க்கை. சொன்ன சொல்ல வந்து தவறிக்கிட்டே தான் இருப்பேன். எதுவுமே உண்மை என் வாயிலேருந்து வரவே வராது, பொய் தான் அதிகமாக வரும். இப்போ இந்த ஸ்டூவர்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற செல்வம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலன், இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செலவழிக்கிறீங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு தண்ணி வருதுன்னா, தண்ணி தொட்டியிலேருந்து நேராக பைப் லைனில் என்ன பண்ணுது, உங்கள் வீட்டுக்கு தண்ணி வருது. இது வந்து கரெக்ட் ப்ராசஸ். இடையில ஒரு ஓட்டை ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்கள் வீட்டுக்கு தண்ணி வர்றது. இடையில ஒரு கட்டிங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? இதுதான் ஸ்டூவர்ட்ஷிப். தண்ணி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அந்த பைப் லைன் கரெக்டாக, அந்த பைப் லைன் வழியாக தண்ணி வந்தாகணும். இடையில ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அந்த தண்ணி வேற எங்கேயோ போகுது, உங்களுக்கு கிடைக்கிற பலன் கிடைக்காம போயிடும். அப்போது கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறது, நேரத்தை கொடுத்துருக்கிறது, பணத்தை கொடுத்துருக்கிறது, எல்லாமே மற்றவர்களுக்காக நாம் செலவழிக்கிறதுக்காக. மற்றவர்களுக்காக செலவழிக்கிறதுனா கிறிஸ்துவை மையப்படுத்தி செலவழிக்கிறது. உங்கள் நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் பலனை செலவழிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் பணத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி எதை வச்சு எதை நோக்கமாக செலவழிக்கணும்? நீங்கள் கிறிஸ்துவை நோக்கமாக வைத்து நிர்வாக திறமையுடையவர்களாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னு வைங்களேன், உங்கள் வியாபாரத்தில் இல்லை தொழிலில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு பணம் வருதுன்னா, இந்த பணத்தை நம்ம ஊதாரித்தனமாக செலவழிச்சிடக்கூடாது. ஏன்னா இது கர்த்தர் தருகிற பணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படியும் 2 பேர் இருப்பாங்க. சரியா? இப்போது நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கர்த்தர் தருகிற பணம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பணத்தை சரியாக செலவழிக்கணும். நான் இன்னும் நிறைய தவறாக செலவழிச்சிட்ருக்கேன். தவறாக செலவழிச்சிட்ருக்கேன்னா எப்படி சொல்கிறது? தேவையில்லாத, இப்போது ஒரு KFC சிக்கன் இருக்கட்டும், அதை வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வாங்கி சாப்பிட்லாம். மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அது தவறு. ஏன்னா அவன் சாப்பாடே இல்லாமல் இருக்கான். நான் அத்தியாவசியத்தை விட்டு நான் அனாவசியத்துக்கு போகிறேன். KFC சிக்கன் வந்து அத்தியாவசியம் கிடையாது. எனக்கு ரைஸு, சோறு அத்தியாவசியம், கீரை அத்தியாவசியம், முட்டை அத்தியாவசியம், ஆனால் சிக்கன் கூட அத்தியாவசியம். ஆனால் KFC சிக்கன் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது அனாவசியமாகிடும்.
புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நமக்கு வருகிற, இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நமக்கு வருகிற பணத்தை நம்ம கரெக்டான சேனலில் கொண்டு போய் நம்ம செயல்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து நித்திய நோக்கை உடையவர்களாக இருக்கணும். பாஸ்டர் அதிகமாக சொல்கிறது தான், உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தேவை. வெளியில் சபைகளில் சொல்லுவாங்க பணத்தை நாடாத, பணத்தை இது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பணம் ரொம்ப முக்கியம். அதுவும் ஊழியத்திற்கு பணம் ரொம்ப முக்கியம். இந்த சர்ச்சு இப்போ ஆராதனை நடத்தணும்னா கரண்ட் பில் யார் கட்டுவா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்பீக்கரில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பணம் யார் கொடுப்பா? தரை உடஞ்சிருச்சு, செவுறு பேந்துருச்சுன்னா யார் பணம் கொடுப்பா? எல்லாத்துக்கும் பணம் ரொம்ப அத்தியாவசியம். ஆனால் நம்முடைய சம்பாத்தியம் நித்திய நோக்கை உடையதாக இருக்கணும். நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பணம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் செல்வத்தை சேர்க்குறேன், என் பேங்க் பேலன்ஸ் ஏற்றுறேன், நான் நகையை வாங்குறேன், அதை வாங்குறேன். நீங்கள் வாங்குங்க, எல்லாமே வாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய சம்பாத்தியம் பரம அழைப்பிற்கு முக்கியத்துவமாக இருக்கணும். அதை தான் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தணும். என்ன தான் உங்களுக்கு பணம் பெருகினாலும் உங்களுடைய நம்பிக்கை என்ன இருக்கணும், இது பரத்திலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த பணத்தை நான் கரெக்டாக செலவழிக்கணும். அப்போது நான் என்ன சொன்னேன், 5 குணநலன்கள் சொன்னேன். நீதிமானுடைய குணநலன்கள். முதலாவது என்னது? நன்றி நிறைந்த உணர்வு. 2வது தாராள குணம். 3வது நேர்மை. 4வது சொல்லுங்கள். கிளாஸில் நான் அப்படி வாயா செஞ்சுருக்கேன், ஆன்சர் தெரியாது அதாவது அப்படிம்பா, பின்னாடி இருந்து யாராவது சொல்லிடுறாங்க. 5வது என்னது? நித்திய நோக்கு. சரியா? சரி, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி இதுக்கு முடிச்சிடுறேன். 9வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நான் சொன்னது போல நீங்கள் வாரி இறைக்கணும். எதுக்கு வாரி இறைக்கணும்? ஊழியத்திற்கு, கிறிஸ்துவின் மகிமைக்காக நீங்கள் வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அடுத்து என்னது? அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நீங்கள் வந்து கர்த்தருக்காக நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற, கடன் கொடுக்குறவன், சரி, ஏழைக்கு இறங்குறவன் என்ன சொல்லியிருக்கு வசனம்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதை வந்து அவர் சும்மா விட மாட்டார். நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டார்? அவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இந்த 112 7வது வசனம் பாருங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். நீங்கள் எத்தனை பேர் பயப்படுறீங்க துர்ச்செய்தியை கேட்டு? என் ஒய்ஃப் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் இருக்குன்னொன்னே ஒரு நாள் என்கிட்ட அழுதா. நான் இருக்க போகிறது எத்தனை நாள்னு தெரில, பிள்ளைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் ஓதிக்கிட்டே இருக்காங்கல்ல காதில், இது அவ்வளோதாங்க, எலும்புலாம் முடிஞ்சுது, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எலும்புலாம் உடஞ்சிரும், அப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக நின்றுங்க, நுரையீரல் நிற்கும், கிட்னி நிற்கும், இருதயம் நிற்கும், இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக நிற்கும், அப்புறம் கடைசியில் மூச்சு நின்றும் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் துன்மார்க்கன் பயப்படுவான், கர்த்தருடைய நீதியுடவன் என்ன பண்ணுவான்னு சொல்லியிருக்கு வசனம். என்ன சொல்லியிருக்கு? பயப்படான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் சத்தமா சொல்லுங்க. மோனிஷாவாகிய நான், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். விஜயாகிய நான். அது சொல்ல மாட்டிங்களா? சொல்ல தானே சொல்கிறேன். நம்ப வேண்டாம், நீங்கள் நம்புறது அப்புறம் நம்புங்க, நம்பாமல் போங்க, சொல்லவாது செய்யுங்க. இப்போ விஜயாகிய நான், உங்கள் பேரை சொல்லி, விஜயாகிய நான் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்பட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நான் நீதிமான். சொல்லுங்க, ஏன்னா நான் நீதிமான். ஆமென். நான் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்போது உதார குணமுள்ள இருதயத்தை தேவன் பார்க்கிறார், அவனுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் அதிகமாக கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கிறிஸ்தவம் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் சுவிசேஷம் மாத்திரம் கிடையாது, நாம் கிறிஸ்துவை போல் வாழுவதும் முக்கியம். சொல்லுங்கள் மறுபடி. கிறிஸ்தவம் வளர்கிறதற்கு சுவிசேஷம் மாத்திரம் முக்கியம் இல்லை, சுவிசேஷத்தோடு கூடிய வாழ்க்கை முறையும் முக்கியம். அப்போது கிறிஸ்துவை போல் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சுவிசேஷம் சொல்கிறது தப்பு நான் சொல்ல, சுவிசேஷம் சொல்லணும். அதே போல் கிறிஸ்துவை போல் நம்ம வாழணும். மித்தவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்முடைய வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு உயர்த்தப்படும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென். நாங்கள் ஜெனராசிட்டி உள்ளவர்களாக, தாராள குணம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஊழியங்களுக்கு அப்பா, எங்கள் சபைக்கு தேவைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, தேவை நிறைந்தவர்களாக எங்களை சுற்றி எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க அப்பா. அவர்களுக்கு நாங்கள் பணத்தை மாத்திரம் இல்லை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பலனை, எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று அப்பா அவர்களுக்கு நன்மையானவைகள் அப்பா கிடைக்கும்படியாக கர்த்தாவே எங்களை மாற்றுங்க.
நாங்கள் வாரி இறைக்கிறவர்களாக மாறட்டும். ஆமென். ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக மாறட்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் ஏழைக்கு இறங்கி அப்போ உமக்கு கடன் கொடுத்து அப்போ அதிலிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்போ